ஆட்டோ ஆட்டோ, நிறுத்து நிறுத்து நிறுத்து, இருப்பா. தம்பி, சிவன் கோயிலுக்கு போலாம், வரியா? மன்னிச்சிடுங்க சார், ஆட்டோல பேசஞ்சர் இருக்காங்க. பரவாயில்லண்ணா, நானும் அந்த கோயிலுக்கு தானே போறேன், அவரும் ஆட்டோல ஏறிக்கட்டும். சார், நீங்க ஏறிக்கோங்க. சார், உங்களை தான். உள்ள வந்து உட்காருங்க சார். போலாண்ணா. ஹலோ மித்ரா, ஹவ் ஆர் யூ? ஐம் ஆல்வேஸ் கிரேட் அர்ஜுன். ஏன்னா உன்ன மாதிரி டஃப் ஃபைட் கொடுக்குறவங்கள எப்பவுமே தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பேன்ல, அதனால தான். எல்லாரையும் தோக்கடிக்கிற நீ லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல என்கிட்ட தோத்து போயிருக்க, அதை மறந்துட்டியா? அந்த வெற்றி உன்னோடது கிடையாது அர்ஜுன், உன் பின்னாடி இருக்கிற ஒரு பொண்ணோடது. அவளோட வெற்றியை நீ உன்னோட அக்கௌண்ட்ல போட ட்ரை பண்ணிட்டு இருக்க. போன தடவையும் இதையே சொல்லி என் வெற்றியை அவமானப்படுத்திட்ட. இன்னொரு தடவை நீ அதை சொல்றதுக்கு உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். அதுக்கு தான் இந்த தடவை களத்துல முழுசா நானே இறங்கலான்னு இருக்கேன். கையில கத்தியோட போர்க்களத்தில் நிற்கிற எல்லா போர் வீரனும் வெற்றியாளனா ஆக முடியாது அர்ஜுன். நீ களத்தில் இறங்கினா ஆப்போனண்ட்ல உன்னை தோக்கடிக்கிறதுக்கு நான் இருக்கேன்ல. ஓ, முன்னாடி இருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது மித்ரா, அர்ஜுன். இந்த அர்ஜுனை நீ ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டு இருக்க. யாரு யாரை குறைச்சி எடை போட்டுட்டு இருக்கா, அதோட யார் யாரை தோக்கடிக்க போறாங்கன்னு ஜேஎம்ஆர் சார்கிட்ட அந்த ப்ராஜெக்டை நான் வாங்கினதுக்கு அப்புறம் உனக்கே புரிய வரும். பார்க்கலாம். பார்க்க தான் போறேன். சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? இன்னைக்கு சாரோட பொண்ணுக்கு பிறந்த நாளாம். முதல்ல அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. சொல்லுங்க ஐயா, உங்க பொண்ணு பேர் என்ன? என் பொண்ணு பேரு சம்யுக்தா. கல்யாணமாகி ரொம்ப வருஷம் கழிச்சு தவம் இருந்து பெத்த பொண்ணு அவ. இப்ப விபத்தில் அடிபட்டு சுயநினைவே இல்லாம கோமால இருக்கா. எப்போ அவளுக்கு குணமாகும்னு தெரியல. எப்போ என்ன அப்பான்னு சொல்லி கூப்பிடுவான்னு எனக்கு தெரியல. அவளுக்கு எப்படியாவது குணமாகணும்னு கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க, அதுவே போதும். சரிங்க ஐயா. ஓம் சம்யுக்த நாமதேயஸ்ய शीर्वशस्वमायुष्यमारोग्यमाविदा सोपमानं महीयते धान्यं धनं वसुं भगपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सदा यत्पुरुषत् सदेन्द्रिये आयुष्येभेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्मान् भव सर्वाभिषु सिद्धिरस्तु. இந்தாங்க ஐயா. அந்த கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து எனக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கான் போல இருக்கு. ஏதோ ஒரு வகையில என் கவலையை போக்க நினைச்சிருக்காருமா. அதனாலதான் உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காருமா. நான் அப்படி என்ன பண்ண? 4 நம்பிக்கையான வார்த்தைய சொன்னா கஷ்டத்துல இருக்க உங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். நானும் அந்த காரியத்தை தானே செஞ்சேன். இல்லம்மா, யாரால எப்போ நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வரும்னு நமக்கு தெரியாது. யாரால நம்ம வாழ்க்கை தலைகீழா மாறும்னு கூட நமக்கு தெரியாதுமா. இன்னைக்கு நான் உன்னை சந்திச்சது என் வாழ்க்கையில நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும் நம்புறேன். இந்த கோயிலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க. 11 தடவை அங்க பிரதட்சணம் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டு அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியாம்மா? அப்படின்னா உடனே பண்ணிட்டு வரேன். ஐயோ, நீங்க பெரியவங்க. இந்த வயசுல உங்களால இதெல்லாம் செய்ய முடியாது. உங்க பொண்ணுக்காக நான் போய் பிரதட்சணம் செஞ்சுட்டு வரேன்.
ஐயோ ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? ஐயா சார், சார் எழுந்துருங்க சார். சார் ஐயோ என்னாச்சு? தெரியலம்மா, நெஞ்ச புடிச்சுக்கிட்டே விழுந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. ஹாஸ்பிடல் போற அளவுக்கு டைம் இல்ல. சார், கடவுளே. சார் எந்திரிங்க சார். பார்த்து பார்த்து எந்திரிங்க. மெதுவா சார். சார், இப்போ உங்களுக்கு ஓகேவா? இப்போ நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கம்மா. அம்மா, நீங்க சொன்னது உண்மைதான். நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தோம்னா இவரோட உயிருக்கே பெரிய ஆபத்தா இருக்கும்மா. நீங்க சரியான நேரத்துக்கு சிபிஆர் பண்ணதுனால சாரை காப்பாத்த முடிஞ்சதுமா. ஐயா, சரியான நேரத்துக்கு இவங்க சிபிஆர் பண்ணி உங்க உயிரையே காப்பாத்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள்னு இங்க வந்தேன். இந்த நாள்ல தான் எங்க பொண்ணுக்கு நாங்க உயிர் கொடுத்திருக்கோம். அதே நாளான இன்னைக்கு நீ எனக்கு புனர்ஜென்மம் கொடுத்திருக்கம்மா. என்ன கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் உன் நன்றி கடனை என்னால தீர்க்க முடியாது. ஐயோ, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சக மனுஷங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமை. எனக்கு தெரிஞ்சதை தான் நான் செஞ்சிருக்கேன். நான் அப்பவே சொன்னேன்லம்மா, யார் மூலமா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்னு தெரியாதுன்னு சொன்னல. அர்ஜுனும் இங்க தான் இருக்காரு. ஆக்சுவலா இவங்கெல்லாம் யாரு? இவ்ளோ பேர் எதுக்காக இங்க வரணும்? காலையில அர்ஜுன் ஜேஎம்ஆரை சந்திக்கணும்னு சொன்னாரு. அப்படின்னா ஜேஎம்ஆர் சார் வீடு இதுதானா? சார், இது ஜேஎம்ஆர் சார் வீடா? ஆமாம்மா. ஓ, அப்படின்னா நீங்க ஜேஎம்ஆர் சார் கிட்ட வேலை பாக்குறீங்களா? அப்படி இல்லனா நீங்களும் மத்தவங்கள மாதிரி ஜேஎம்ஆர் சாரை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? 2 நிமிஷம் பொறுமையா இருமா, உனக்கே தெரிஞ்சிடும். வாமா. சார், நியூஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சார். உங்களை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப எல்லாரையும் சந்திக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. நீ யாரையும் உள்ள வரவிடாத, சரியா? ஓகே சார். வாமா, உள்ள போலாம்.